இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு குறித்தான கருத்துக்களை நம்ம பதிவிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அதில் சில விஷயங்கள் நான் விட்டுட்டேன், ஸ்கிப் பண்ணி சொல்லிட்டேன். அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனாக நான் இந்த வீடியோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறேன். எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக இதை பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் வயநாட்டில் இருக்கிற இஷ்யூ பற்றி கொஞ்சம் நார்மலான டோனில், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்லோ டவுனில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் சில விஷயங்கள் நான் கொஞ்சம் விட்டுருந்தேன் இல்லைங்களா. அதில் முதல் கட்ட விஷயம் என்னென்னா, மதிப்பிற்குரிய கேரள முதல்வர் பினராயி விஜயன், ஆக்சுவலாக அப்படி தான் ஸ்பெல்லிங் இருக்குது, பினராயி விஜயன் அவர்கள், ஓகேங்களா. அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல வயநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா முண்டக்கை அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஸ்கியூ டீம் ஃபார்ம் பண்ணி 4 மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா துரிதமாக அந்த சில விஷயங்கள் மேற்கொண்டு இருந்தார், ஓகேங்களா. அங்கே இருக்கிற ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஆர்மியில் இருக்கிற அந்த ஆர்மி மேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஆர்மி மேன்லாம் அங்கே போய் ஒரு கலக்கிட்டாங்க அந்த இடத்த. அது எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல இருக்கிற எல்லா மக்களையுமே ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, அதையும் தாண்டி அந்த 36 மணி நேரங்களில் கிட்டத்தட்ட 1.5 நாள் மெனக்கெட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு பாலம் வகுத்திருக்காங்க. அதாவது சூரல் மலை, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த முண்டக்கை அப்படிங்கிற இடம், அந்த இடம் சார்ந்த ஒரு ரிவரும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இதை நான் சொல்லலை, இது ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் நான் படித்தது. நான் இப்போ உங்களுக்காண்டி அதை திரும்பி உங்களுக்காண்டி படித்து காட்டுறேன். எஸ் கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அனௌன்ஸ்ட் ஆன் Thursday, அதாவது நேற்றுங்க, ஓகேங்களா. நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, that the rescue mission in the landslide hit முண்டக்கை region of வயநாடு could take the several more days, ஓகேங்களா. ஒரு சில நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ சில நாட்களாக இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. எங்கே ஒரு ரெஸ்கியூ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. எங்கன்னா முண்டக்கை ரீஜன் ஆஃப் வயநாடு எங்கே இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர விஷயங்க, அந்த இடத்துலேருந்து வர ஒரு இடம், ஓகேங்களா. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சப் கமிட்டி பார்த்திங்கன்னா 4 அமைச்சர்களுடைய தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு சப் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இன்னொன்று. அண்ட் அடுத்து என்னென்னா, அதாவது மாநில அளவில் உள்ள முயற்சி. இதிலே ஹைலைட்டடாக பார்த்திங்க அப்படின்னா ஆர்மி ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அதாவது மாநில கவர்மெண்ட் ஆர்மி ரெஸ்கியூக்காக ஆர்மியை பயன்படுத்தி அங்கே இருக்கிற மக்களை ரெஸ்கியூக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு ரெஸ்கியூ மிஷன் அங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மிக அற்புதமாக பார்த்திங்க அப்படின்னா ஆர்மியில் இருக்கிறவங்க அதை சீரும் சிறப்பமாக அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. செஞ்சு முடிச்சுட்டு இருக்காங்கல்ல, திரும்பவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதில் ரொம்ப ஹைலைட்டடாக பேசப்பட்டது என்னென்னா, ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க கைஸ், ஓகேங்களா. அந்த பாலம் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா, இருங்க நான் அப்படியே உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இந்த ஃபோனில் டேட்டா இருக்குது, ஆனால் நான் இது ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இல்லை ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து காமிச்சேன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே ஃபைன். ஆர்மி கம்ப்ளீட்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் CI-24 பெய்லி பிரிட்ஜ் இன் ரெக்கார்ட் டைம், ஓகேங்களா. CI-24 அப்படிங்கிற ஒரு பெய்லி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க 36 மணி நேரத்தில். அந்த பிரிட்ஜ் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா சூரல் மலை, ஓகேங்களா. சூரல் மலையும் முண்டக்கையும் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த வயநாட்டு, அது அந்த இடம் ஒரு தொகுதிங்க, ஒரு MP தொகுதி இருக்குது. விச் மீன்ஸ் அது ஒரு ஊருங்க, பெரிய ஊருங்க. அது வயநாடுங்கிறது கேரளாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஊரும் கூட. அதில் இருமணிப்புழா ரிவர் அப்படிங்கிற அந்த ரிவரை கடந்து வருங்க. அந்த கடந்து வர அந்த இடத்துல ஒரு ரிவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாலம் இப்போ கட்டமைச்சிருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் ஹேண்ட் ஓவர் டு த சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இதில் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அதை ஹேண்டட் ஓவர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே ரைட். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்கள், ஓகேங்களா, நம்ம ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி மற்றும் அவரது சகோதரியுமான பிரியங்கா காந்தி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக அந்த இடத்த விசிட் பண்ணியிருக்காங்க. விசிட் பண்ணி இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் அதை சொல்லியிருந்தோம். என்னுடைய அப்பா இறந்தப்ப எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நான் இருந்தேனோ அதே மனநிலையில் தான் இப்போ நான் உணர்றேன், அந்த மனநிலையை நான் இப்போ உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பேரிடர் சம்மந்த குறித்து அவருடைய கருத்துக்கள் அவருடைய விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தார். இவர் எங்கே மீட் பண்ணார் அப்படின்னா ஒரு கேம்ப், அதாவது ஒரு ரிலீஃப் கேம்ப், ஓகேங்களா. இந்த முகாம்லாம் அமைப்பாங்க இல்லைங்களா, அந்த முகாமில் சென்ட் ஜோசப் யூபி ஸ்கூலில் அவர் நேரடியாக போய் மீட் பண்ணியிருக்காரு. அங்கே காயம் ஏற்பட்ட மனிதர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே உயிர்
இப்போ அலைவாக இருக்கிற பீப்புளோட பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நேரடியாக போய் பேசி அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த கருத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். ரைட், ஓகே, ஃபைன். சரிடா, இப்போ அடுத்த பார்ட்டில் என்ன சொல்ல போகிறேன், இப்போ இருக்கிற இந்த ஆளுங்கட்சியில் இருக்கவங்க யாருமே கண்டுக்கலையடா அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தியடா, அதை பற்றி உன்னோட கருத்தை இப்போ சொல்கிறா அப்படின்னா நான் சொல்கிறேன். என்னன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ இருக்கிற இந்த ரூலிங்கில் இருக்கிறவங்க யாருமே இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இதை பற்றி ஏன் இன்னும் வாய்ஸ் அவுட் கொடுக்காம இருக்காங்க, இதை வந்து ஒரு அட்ரஸ் கூட பண்ணாமல் ஏன் இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கான ஒரு பதில், அதாவது இது பதில்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். எஸ், அதாவது பட்ஜெட் மீட்டிங், ஓகேங்களா? பட்ஜெட் 2024 23ஆம் தேதி நடந்துச்சு, ஜூலை 23 நடந்துச்சு இல்லைங்களா? அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் தொடர்பான ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஆல்ரெடி அப்பயே வந்து அந்த மீட்டிங்கில் சொல்லியிருந்ததா இந்த இடத்துல அது வந்து சொல்கிறாங்க. ஓகே, த யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா ஸ்பீக்ஸ் இன் த லோக்சபா டியூரிங் த பட்ஜெட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, பார்லிமெண்ட் ஆன் வெட்னஸ்டே டுக் அப் a discussion on வயநாடு லேண்ட் ஸ்லைட் அண்டர் எ காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெட்னஸ்டேனா இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே, நேற்று தேர்ஸ்டே, முந்தா நாள் வெட்னஸ்டே, அந்த வெட்னஸ்டே அப்போ இதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலிங் அட்டென்ஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன் ஹிஸ் ரெஸ்பான்ஸ், யூனியன் ஹோம் மினிஸ்டர் Amit Shah made several claims on the early warning system in India and how they utilized to alert the Kerala government ahead the tragedy அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் என்னென்ன கிளைம் பண்ணியிருக்காருங்கிறத நான் வந்து இப்போ இந்த ஒரு கோர்ட்ஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மினிஸ்டர் இப்போ ஆக்சுவலாக என்ன வந்து சொல்லியிருக்காருங்கிறத ஒரு கோர்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? Only in the July 18 an early warning was issued saying that the Kerala will receive more than normal rainfall in வெஸ்ட் கோஸ்டல் ஏரியா. அதாவது அந்த வயநாடுங்கிறது பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி வர்ற ஒரு சின்ன ஏரியா. அது சின்ன ஏரியாங்கிறது ஒரு பயங்கர செழிப்பான ஒரு ஏரியா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன், சாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த போன வீடியோவில். அது நீங்கள் போன வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. அந்த கான்டெக்ட் பார்த்தா தான் இந்த கான்டெக்ட் உங்களுக்கு புரியும். ரைட், ஓகே, ஃபைன். ஓகேங்களா? இப்போ வந்து 18ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அலர்ட் ஒன்று வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு என்னன்னா, ஒரு ஏர்லி மார்னிங் முன்னெச்சரிக்கை வந்து சொல்லியிருக்காங்க கைஸ். முன்னெச்சரிக்கை கொடுத்த தெரிஞ்ச இந்த கவர்மெண்ட்டுக்கு அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்களே ஏன் டைரெக்டாக இறங்கலை? கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க ஒரு இண்டிகேட் தான் பண்ணியிருக்காங்க. ஏன் இவங்களே டைரெக்டாக இறங்கி இந்த மாதிரி ஒரு அலர்ட் வந்திருக்கு, இப்போ இருக்கிற இங்கே மக்கள்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ணி ஒரு இடத்த அப்ரூவ் பண்ணுங்கள், அதாவது அப்ரூவ் பண்ணுறதுன்னு என்ன ஏபிபிஓ அந்த இதில் எப்படி சொல்கிறது, மைக்ரேட் பண்ணுங்க, இங்கிலீஷில் சொன்னால் மைக்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்துருக்கலாம். ரைட், ஆனால் இவங்க வந்து ஏர்லி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் ரெயின்ஃபால் அது ஒன்று வரப்போகுதுன்னு ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆன் ஜூலை 23. அதாவது பட்ஜெட் மீட்டிங் நடந்த இதே இதில் இட் வாஸ் ரீஃப்ரேம் டு வெரி ஹெவி ரெயின்ஃபால், ரொம்ப வெரி ஹெவி ரெயின்ஃபால், வெரி ஹெவி ரெயின்ஃபால், அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்லாம் நம்ம வந்து ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம். ஆப்வியஸ்லி இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். வெரி ஹெவி ரெயின்ஃபால்ங்கிறது ரொம்ப பெரிய கனமழையாக காணப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆன் ஜூலை 25 the warning was made more specific to heavy to very heavy rainfall அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் லோக்சபாவில் இதை தெரிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? The India Meteorological Department press release date ஜூலை 18 அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு இஷ்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்திய வானிலை மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஜூலை 18. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அவுட்லுக் ஃபார் த ஃபிளாஷ் ஃப்ளட் ரிஸ்க் இன் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா அன்டில் 11:30 AM ஆஃப் ஜூலை 19. அதாவது இப்போ 18லேருந்து 19 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃப்ளட் மாதிரியான ஒரு விஷயம், வெள்ளப்பெருக்குக்கான அறிகுறி தென்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல கண்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜூலை 18லேருந்து ஜூலை 19 வரைக்குமே அந்த ஒரு டேட்டா வந்து காமிச்சிருக்கு. ரைட், டேட்டா வந்து சேட்டலைட் மூலியமாக கேப்சர் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஐஎம்டி வந்து விளக்கியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு புரிஞ்ச ஒரு டோனில் நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? லிட்டரலி உங்களுக்கு அது புரியும். And the extended range forecast also issued on the same date for July 18 to 31 carried no mention of Kerala for the period. However, the IMD presses published on July 23 warned of very heavy rainfall at isolated places in Kerala and Mahi on July 25.
அதாங்க அமித்ஷா சொன்ன விஷயத்தை தான் இவங்களும் கொஞ்சம் விலாவாரியாக சொல்லியிருக்காங்க. ரைட், விலாவாரியாக இதை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அமித்ஷா அவர்கள் வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்காரு. சுருக்கமாக சொன்னது மட்டும் இல்லை, அது டைரெக்டாக அதை பற்றி இன்னமும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து மத்திய அளவில் ஏதாவது நிதி உதவியை அந்த நிமிஷமே என்னைக்கு பட்ஜெட் என்னைக்கு அறிவிச்சிங்க, 23ஆம் தேதி அறிவிச்சிங்கள, 60 பக்கத்துக்கு அறிவிச்சிங்களே, நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சாங்கல்ல, ஃபினான்ஸ் மினிஸ்டரு, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த அந்த ஈவெண்ட்டில் தான் நீங்கள் இதை பற்றி பேசியிருக்கீங்க. ரைட், அப்போ அந்த விஷயத்த நீங்கள் ஏன் அட்ரஸ் பண்ண மறந்தீங்க? அதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாமே, மீட்டிங்கில் அட்ரஸ் பண்ணி இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி நிதி ஒதுக்கி இருக்கோம்ல, மேற்கொண்டு நாங்கள் இந்த வயநாடு தொடர்பான ஒரு நிதி ஒதுக்கீடை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கையை நீங்கள் விட்டுருக்கலாமே. ஏன் நீங்கள் அதை விட தவறுனீங்க, விட மறந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இன்னும் இருக்கு. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இந்த இப்போ நடந்திருக்க இந்த நிலச்சரிவு விஷயம் இருக்கே, நிலச்சரிவு கனமழையும் நிலச்சரிவும் சேர்ந்து ஒரு இடத்த, அந்த ஊரை, அந்த இடத்த எவ்வளோ செழிப்பாக இருக்கிற ஊரை அப்படியே எப்படி சொல்கிறது, இந்த இயற்கை எப்படியெல்லாம் அந்த எப்படி சொல்கிறது, நிலைக்குலைய வைத்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? நிலக்குலைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நில குலைஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மொமெண்ட்டு தான். ஆனால் அதை வந்து இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சொல்ல வார்த்தையே வரமாட்டேங்குது கைஸ். இது வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப நெருடல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா கேரளாங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற மாநிலம், ரொம்ப டூரிஸ்ட் ஸ்பாட்டும் அங்கே தான் இருக்குது. பெரிய பெரிய பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் இருக்குது. நல்ல மலை பிரதேசங்கள், அந்த மலையை காப்பாற்றணும், அந்த மலையை வந்து அந்த மலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து ஒரு வளங்கள் எந்த விதத்துலேயும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டியே அங்கே இருக்கிற மக்கள் வந்து உயிரை விட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? மலையை காப்பாற்றணும், மலையை பாதுகாக்கணும்ட்டு மழைக்காக மழைக்கிட்ட போராடிய கேரளா மக்கள் அப்படின்னு தான் நான் அந்த இடத்துல சொல்வேன். ஓகேங்களா? இது என்னடா ட்ரைவிங்காக ஏதோ பேசுகிறானே அப்படின்னா அது இல்லைங்க, உண்மையான ஃபேக்டை தான் நான் அந்த இடத்துல பேசுகிறேன். ஓகேங்களா? அண்ட் வந்து இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன், நல்ல ஒரு பதிவோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.